கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அலமேலு தம்பதியருக்கு 1927இல் 5வது மகனாக பிறந்தவர் கே சீனிவாசன். 1938இல் மெட்ராஸ் வந்தார். ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 1945இல் மருத்துவம் படிக்க சேர்ந்தார். 1950இல் மருத்துவ பணியை துவங்கிய கே சீனிவாசன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றினார். ஜெயலலிதா, நடிகர் சிவாஜி குடும்பம் என பல பிரபலமானவர்களுக்கு வைத்தியம் பார்த்துள்ளார். நாடி பிடித்து மருந்து கொடுத்து நோயை விரட்டியதால் ஏழை மக்களுக்கும் நண்பரானார். மேற்கு மாம்பலத்தில் உள்ள பப்ளிக் ஹெல்த் சென்டரில் தலைவராக 2 ஆண்டுகளுக்கு முன் வரை பணியாற்றினார். இவரது 100வது பிறந்த நாள் விழா தீநகரில் உள்ள சக்கர விநாயகர் கோயிலில் நடந்தது. இவரிடம் சிகிச்சை பெற்று குணமடைந்த பலரும் நேரில் வந்து வாழ்த்தினர். நான் டாக்டரை பற்றி நிறைய பேசணும்னு வந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடி பேசணும் எல்லாம் டாக்டரோட பெருமையை பற்றி, அவரோட நற்பண்புகளை பற்றி, அவர் பண்ணிருக்கிற சேரிட்டியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பொதுவாக. பட் இருந்தாலும் எக்ஸ்டென்ட் ஆஃப் சேரிட்டி ஹஸ் டன் அண்டு அவரோட கனிவு. அதுக்கப்புறம் பேஷண்ட்டை ஏழை பணக்காரன்லாம் எம்கேஎஸ்ட கிடையாது. ஸோ அவர் சிவாஜி கணேசன் ஃபேமிலியை எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் ஒரு ரிக்ஷாக்காரனையும் பார்ப்பார். அதெல்லாம் யாரும் இன்னொன்று அவருக்கு பணத்து மேலே ஆசையே கிடையாது. எம்கேஎஸ் மாத்திரம் அன்றைக்கி 2 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவார். ஏன்னா நானும் 1963லேருந்து எனக்கு 10 வயசுலேருந்து டாக்டர் எம்கேஎஸ் தான் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். அப்போ யாரோ சொன்னேன் ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் இப்போல்லாம் ஸ்லோவாக குறைஞ்சின்னு இருக்குன்னு. பட் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே வருவோம். ஸோ இது ராத்திரி 2 மணி 3 மணி அது வரலாம் பார்ப்பார். நாங்கள்லாம் ஒரு 7-8 மணிக்கு 12 மணிக்கு 1 மணி அதெல்லாம் ஆற்றுக்கு போயிருக்கோம். பட் எம்கேஎஸ் அந்த எனர்ஜி எப்படி தான் இருக்குமோ எனக்கு தெரியாது. நான் எம்கேஎஸை பார்த்து நிறைய கற்றுக்கிறேன். அவரோட நற்பண்புகளை பார்த்து, சேரிட்டி நிறைய பண்ணணும் பார்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டுருக்கேன். பட் த அமௌண்ட் ஆஃப் சேரிட்டி ஈ டஸ் ஈவன் டுடே. இந்த கோயில் கட்டும்போதெல்லாம் அவர் அந்த வயசுலேயும் இவ்வளவு கவலை பண்ணோம். இந்த கோயில் ரைட்டுப்பா பார்த்துக்கோப்பான்னு சொல்லுவா. பட் இருந்தால் கூட ரொம்ப டீப்பாக இன்வால்வ் பண்ணிட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடத்தணும்னு சொல்லி அவரோட டிட்டர்மினேஷன் இருக்குது பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டைம். அந்த வயசில் அந்த டிட்டர்மினேஷன்லாம் யாருக்குமே இருக்காது. அதே மாதிரி அது எது எடுத்தாலும் சரி அவர் அந்த அளவுக்கு தன்னை இன்வால்வ் பண்ணிப்பார் வயசை மீறி. அதனால் எம்கேஎஸ் எங்கள் ஃபேமிலிக்கு பண்ணுறது வி ஆர் இன்டெப்டட் டு ஹிம் இன் மெனி வேஸ். வி ஓ டு ஹிம். பட் நான் முதல்ல பேஷண்ட்டாக தான் அறிமுகம் ஆனேன் எம்கேஎஸுக்கு. அப்புறம் படிப்படியாக எங்கள் ரிலேஷன்ஷிப் இட் ஹஸ் பிகம் ஸோ இன்டிமேட். நான் அதுக்கப்புறம் ஆடிட்டர் ஆனேன். அவள் ஃபைல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் என்னென்னா ஆலமரம் மாதிரி எங்களோட உறவு ரொம்ப டீப்பாகிடுது. அதாவது எம்கேஎஸ் என்னை அடாப்டட் சன்னுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் ரவின்னு சொல்லுவார். எங்களோட உறவு ரொம்ப என்டியூர்டு ரிலேஷன்ஷிப். அண்டு அவர் பண்ணுற நல்ல காரியம்லாம் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதேமாதிரி பப்ளிக் ஹெல்த் சென்டரில் கிட்டத்தட்ட 30-35 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார். இன்றைக்கி சக்கர விநாயகர் கோயிலாகட்டும், பப்ளிக் ஹெல்த் சென்டர் ஆகட்டும், வித்தவுட் டாக்டர் எம்கேஎஸ் இட் வுட் நாட் ஹவ் க்ரோன். அவர் வெறும்ன பிரசிடெண்ட்டாக இருக்கிறத மாத்திரம் இல்லை, அவரோட கான்ட்ரிபியூஷன் பண்ணது எவ்வளோ பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. பிரசிடெண்ட்டாக இருக்கிறவெல்லாம் வெறும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு போவார். பட் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்திரா சீனிவாசன் பிளாக்குன்னு இருக்குது, அவர் கட்டி கொடுத்தது தான். அதனால் அதே மாதிரி ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கினோன்னா முதல்ல அவர் ரூபாயை தான் கொடுப்பார்.
15 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ ஒன்று வாங்கணும்னு சொல்லுவா, உடனே டக்குன்னு 5 லட்சம் ரூபா கொடுப்பார். ஸோ அதாவது எப்பவுமே எம்கே சொல்லுவார், சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப்னு. அதாவது பொது நலம் தான் அவருக்கு எப்போவுமே, அதுக்கப்புறம் தான் தன்னலம்லாம். டாக்டர் காலத்தில் நம்ம 100 வயசில் இந்த விழாலாம் கொண்டாடி இதில் நம்ம கலந்துக்கிறதெல்லாம் பெரிய பாக்கியம். அதனால் எம்கேஎஸ் நம்ம எல்லாருமே நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவர் நீண்ட ஆயுளோட, நிறைந்த ஆரோக்கியத்தோட, மனசாந்தியோட நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் சக்கர விநாயகத்தை வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. ஏன்னா முருகன் வந்து இன்விடேஷனில் என் பேர் போட்டிருக்காரு, எனக்கு தெரியவே தெரியாது. அவர் அதுக்கப்புறம் ஃபோனில் சொன்னார், நீங்கள் பேசணும் சார்னு. எம்கேஎஸை பற்றி இன்னும் நிறைய பேசலாம், பட்டு நேரம் கம்மியாக இருக்குது, அவரால் ரொம்ப நாள் உட்கார முடியாது. அதனால் ரொம்ப நன்றி முருகன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் இவ்வளோ பேர் வந்து எம்கேஎஸை வந்து நீங்கள் கௌரவம் பண்ணுறேன்னா ரொம்ப சந்தோஷம். டாக்டர் வந்து இன்னைக்கு இல்லை, இந்த ஊரில் 70ல் நாங்கள்லாம் வந்த இந்த குடும்பமெல்லாம் 70ல் தான் இந்த ஊருக்கு வந்தோம். அதுலேருந்து ஆரம்பித்து மன்னாரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே டோக்கன் வாங்கிட்டு அங்கே உட்காரணும். செகண்ட் ஷோ சினிமா பார்த்து வந்துட கூட அவர்கிட்ட மருந்து வாங்கிக்கலாம், அந்த அளவுக்கு டைம் கிடைக்கும். என்ன கிருஷ்ணவேணி தேரில் படத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்தோம்னா அப்போவும் அவர் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பார். பார்த்துட்டு இது பண்ணலாம், டோக்கனை வாங்கிட்டு ஆற்றுக்கு போயிடலாம், போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம், அவாவா வீட்டுக்கு போயிடலாம். போயிட்டு திரும்ப வந்தால் ராகவேந்திரனா இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் அவருமே. ஆமாம், அவர் வந்து மருந்து கலக்கின்றே இருப்பார். என்ன அவர் கலக்க கலக்க நம்ம எடுத்து கொடுக்க நம்மள்டேருந்து கலகலப்பு வருமே தவிர இவர்கிட்ட வந்து பேசினா வியாதி போயிடும்ங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அவர்கிட்ட வந்து பேசி அது என்னமோ ஒரு மந்திரம் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு அதான் சொல்கிறேனே, ஒரு ஜுரம் சொன்ன மாதிரி தான், ஜுரம் வந்தால் அவரை பார்க்கலாம், வரன் போனா நம்மளை பார்க்கலான்னா எங்கேயாவது அது பக்கத்து வீடாக வந்து மாட்டுமா பாருங்க, பக்கத்து வீடாக வந்து மாட்டியிருக்கு. அந்த ஒரு லக்கு அது. இவர் வந்து செய்கிறத வந்து இப்போ நிறையா பட்டியல் போட்டு சொல்லியாச்சு. இருந்தாலுமே வெஸ்ட் மாம்பலத்தில் நாங்கள் இருந்திருக்கோம். அப்போ வந்து பப்ளிக் ஹெல்த் சென்டரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சின்னத்துலேருந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் யார்கிட்டையோ எதையோ வாங்கி 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 அது தவிர தன்னிட்ட உள்ளதை போட்டு போட்டு பெரிய லெவலில் அதை வந்து டெவலப் பண்ணது வந்து அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. தன் வைத்தியம் தன்னை செய்கிற தொழில் வந்து அதுக்காக அந்த இடத்த ரெடி பண்ணல, அங்கே உள்ள அந்த லொக்காலிட்டியில் உள்ளவாளுக்கு வைத்திய வசதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தில் நிறைய விஷயம் பண்ணியிருக்கார். அது மாதிரி இங்கே எப்படி அந்த ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு வந்து வைத்தியம் பார்க்கறது, கார்பரேட் இல்லை, அவர் வந்து கடவுள், அவர் கார்பரேட் டாக்டர் இல்லை, அவர் கடவுள் வந்து டாக்டராக வந்து உட்காந்து வைத்தியம் பண்ணால், வைத்தீஸ்வரன் வந்து வைத்தியம் பண்ணால் எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்குமோ அந்த மாதிரி புண்ணியம் நோயாளிக்கு கிடைச்சிது. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய சாதகம் பண்ணார். அவர் 100 வயசு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது என்ன ஆசையாக இருக்குன்னா, நம்மளும் இது மாதிரி 100 வயசு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஏன்னா வந்து உட்காந்து நம்மளோட பேசின்னு இருக்கார். இப்போ காதில் பேசின்னு இருக்கார் அவர். நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது எப்போ வந்து எழுதிங்க, நல்ல வேளை டயத்துக்கு நான் வந்துட்டேங்கிறார் அவர். எவ்வளவு ஆச்சரியம் இல்லை, நான் டயத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறார். நான் பின்னாடியே வந்துட்டுருக்கேன். அவர் சொல்லிட்டு இருக்கார், நான் 6:45 வர சொன்னால் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறார். அதெல்லாம் ஆச்சரியம். அதான் மனுஷ குணம். அவர் வந்து இன்னும் நம்மளோட நிறைய நாள் இருக்கணும், நான் என்னோட 100 வயசு வரைக்கும் அவர் இருக்கணுங்கிற ஒரு சின்ன ஆசையை மாத்திரம் சொல்லி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். டாக்டரினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். எங்கள் பாட்டி இன்னைக்கு இருந்தால் 110 வயசு இருக்கும். பாட்டி இவருடைய பேஷண்ட்டாக இருந்தவா. என்னுடைய அத்தை வந்து அத்தைக்கும் 100 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருந்தா அத்தை இவருக்கு பேஷண்ட். அந்த அத்தை குடும்பம் தான் வந்து டாக்டர்கிட்ட வந்து ரமா சொன்ன மாதிரி டாக்டர்கிட்ட போனால் போகிறோம், மீறி எல்லாம் சரியாயிடும்னு 2 விஷயத்துக்காக வருவாவா. ஒன்று, கைராசியான டாக்டர், எப்படியும் டாக்டர் வீட்டில் வந்தால் யாரான ஒரு செலிபிரிட்டியை பார்க்கலாம். இது 2க்காகவும் டாக்டர் வீட்டுக்கு என்னுடைய அத்தை குடும்பத்தார் அடிக்கடி வருவார்கள். இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது நான் கல்யாணம் பண்ணி வந்த குடும்பம் பிரமிட் திரு நடராஜன் பெரியவர், அடுத்தது திரு மோகன், அடுத்தது நாகராஜன், என்னுடைய கணவர், என்னுடைய மாமியார் காமு. எங்கள் மாமியாருக்கு வந்து
இங்கே வந்து ஒரு டோக்கனை வாங்கிட்டு மோகன் சார் சொன்ன மாதிரி ஒரு டோக்கனை வாங்கிட்டு வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டு போகிற அளவு எங்கள் மாமியாராக இருக்கட்டும், என்னுடைய மன்னி திருமதி வள்ளியாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் டாக்டர் மீது அப்படி அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான அந்த ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிற கல்ச்சர்லேருந்து நாம் எல்லாருமே வெளியில் போயின்னு இருக்கோம். ஒன்னொன்றுத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, சுண்டு வரலுக்கு ஒருத்தர், பெருவரலுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டரை நாம் தேடி போயிட்டுருக்கோம். ஆனால் டாக்டர் தொழிலாக இருக்கட்டும் அல்லது ஆசிரியர் தொழிலாக இருக்கட்டும், இது இரண்டும் இறைவனோடு பக்கத்தில் வைத்து பார்க்க வேண்டியது அப்படிங்கிறத நாம் அந்த மாதிரி சில பேரை பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய தலைமுறை ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அது மாதிரி சில பேரை பார்க்கிறோம் என்றால் அதில் பிரதானமானவர் நம்முடைய டாக்டர். அவரை தரிசிக்கும் வாய்ப்பு நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதே மேற்கு மாம்பலத்திலும் டி நகரிலும் இருக்கும் நாம் அனைவரும் செய்த புண்ணியம் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு டாக்டர் வந்தா சொல்ல மறந்து போயிட்டேன். அடுத்தது இங்கே வந்து நாங்கள் இங்கே 2004 செட்டில் ஆனோம். 2006 நினைக்கிறேன் இவருடைய 80வது கல்யாணம் நடந்தது இங்கே எஸ்கே கல்யாண மண்டபத்தில். அப்போ என்னுடைய பெண்கள் 2 பேரும் டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தா. அடுத்த நாள் எக்ஸாம்க்கு போகணும். ஆனால் ஜுரம் வந்துடுது. வழக்கம் போல தானே டாக்டர் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம்ங்கிறத ஜுரம் வந்துடுது. நம்ம டாக்டர்கிட்ட தான் போகிறோம், பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போகிறோம். அவ சொன்னா, அம்மா நான் இந்த டாக்டர் நாடி பிடிச்சி பார்த்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையம்மா அப்படின்னா. அது மாதிரி நாடி பிடித்து பார்த்து ஒரு மருந்தை கொடுத்தார். அடுத்த நாள் அவன் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி இன்னைக்கு அவங்க 2 பேரும் நல்ல டாக்டர்ஸாக இருக்கானா. நாங்கள் வந்து இந்த பக்கத்து வீட்டில் வந்து சேர்ந்த ராசின்னு நினைக்கிறேன். என்னுடைய பெண்கள் இருவருக்கும் அவருடைய அருளாசி கிடைத்தது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு 4 தலைமுறை, எத்தனை தலைமுறை பாருங்க. அந்த மாதிரி என்னுடைய பாட்டி, எங்கள் அம்மா, அதற்கப்புறம் நான், என்னுடைய குழந்தைகள், இப்படி 4 தலைமுறையாக ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே நமக்கு பெருமை. பொதுவாக பெரியவர்களை வாழ்த்தும் போது எல்லாருமே சொல்வாங்க, வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றோம் என்று. ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. ஆழ்வார்கள் இறைவனை வாழ்த்திய போது ஆழ்வார்கள் என்ன இறைவனை விட பெருமாளை விட பெரியவாளான்னு அப்படிலாம் கிடையாது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு என்று ஆழ்வார்கள் பகவானை வாழ்த்தியிருக்கா. அப்படி இருக்கும் பொழுது நாம் செய்யும் வாழ்த்துக்களால் அவர் இன்னுமோர் நூற்றாண்டு இரும் என்று அவரை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம். அவர் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருந்து இந்த சமூகம் உய்வதற்காகவும், மருத்துவத்துறை என்றால் எவ்வளவு மேன்மையானது என்பதை அடுத்த தலைமுறைக்கு காண்பிப்பதற்காகவும், இறைப்பணி என்பது எப்படி முக்கியம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு காண்பிப்பதற்காகவும் அவர் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்க வேண்டும் என்று குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலமக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அந்த நாராயணன் எம்பெருமானையும் சக்கர விநாயகரையும் வேண்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் குருப்யோ நமஹ. இன்று எங்கள் தந்தையார் டாக்டர் MK ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு 100வது வயதில் அடியெடுத்து வைக்கும் நேரத்தில், இந்த இனிய தருணத்தில் அவரை வாழ்த்த இவ்வளவு பேர் வந்திருப்பதை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். முருகனோட குரூப்பு அவங்க செஞ்ச இதெல்லாம் அவங்களோட ரிசல்ட் ஆஃப் தர் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு தருணம். இன்று அவர் பிறந்த நாளை மட்டும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வரவில்லை. அவர் இந்த இடத்தில் 1938 இருந்து இருக்கின்றார். இந்த கோவிலுடன் அப்பொழுதிருந்தே நீண்ட அசோசியேஷன் இருக்கின்றது. 1936-37 இந்த நிலத்தை சக்கரவர்த்தி ரெட்டியார் என்னும் ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என் பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த பேர் என்னன்னா சக்கரவர்த்தி. அதனால சக்கர விநாயகர் கோவில் தெரியுமா? 1944 அப்பா வந்து மழை பெஞ்சிருந்த மழை காலத்தில் செவுத்துல சாஞ்சின்னு படிச்சுட்டு இருந்தாராம். படித்த போது செவுறு விடிஞ்சு விழுந்தது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இது பழைய கோவில், சின்ன கோவிலாக இருந்தது. அப்போ அதை வந்து அப்போலேருந்தே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி 4 பேர் சேர்ந்து இந்த கோவிலை கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ
1944 இந்த கோவில் அப்பாவோட ஃபேமிலியோடு இருந்திருக்கு. அவங்க 4 பேர் சேர்ந்து இருந்திருக்காங்க. 1986 ஏதோ தப்பு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கோவிலை கொடுத்துட்டோம். அதுலேருந்து அப்புறம் மற்றபடி எல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக அவரோட நம்ம போன வருஷம்தான் கும்பாபிஷேகம்லாம் பண்ணார். அதுக்கு ரொம்ப 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 அவரோட இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாமே. இதை பண்ணணும் அது பண்ணணும், முருகனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு ரவிசங்கர் நம்ம குருக்களை கூப்பிட்டு எல்லாம் வந்து பார்த்து 10 தடவை வந்து பார்த்து, ஒரு வருஷம் முன்னாடி அவர் ஃபஸ்ட் கிளாஸாக கோவிலுக்கு வந்து க்ளீனாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு தினமும் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறது தப்பே இல்லை. அவர் இங்கே இருந்ததோட மருத்துவராகவும் இருந்தார். அங்கே லோக்கல் டாக்டர்னாக்க அவர் தான். அவரோட பீக் ப்ராக்டிஸில் தங்கவேலு, அப்புறம் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, ஹேமமாலினி, அதுக்கப்புறம் யார் மற்றபடி சின்னப்ப தேவர் எல்லாரும் அவரோட ப்ராக்டிஸில் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ் இருந்தது. ஆனாக்கா அது வந்து அவருக்கு தலைக்கு போகலை. சிவாஜி கணேசன் வந்து கேட்டபோது, உங்களை மட்டும் நான் பார்த்துக்க முடியாது, எனக்கு ரொம்ப தொல்லையாகிடும், உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன தான் தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் மறுத்தார். ஆனால் ஃபேமிலியை பார்த்துருந்தார். மற்றபடி இந்த இடத்துல பப்ளிக் ஹெல்த் சென்டரோடு சேர்ந்ததுலேருந்து பப்ளிக் ஹெல்த் சென்டர் சேர்ந்து உழைச்சி அவர் நிறைய நல்லது கொடுத்துருக்கார், நல்லது பண்ணியிருக்கார். அதற்காக நம்ம அவருக்கு வணங்கி கை கூப்பி வணங்குவோம். இன்னும் வருங்காலங்களில் அவருக்கு நல்ல ஆரோக்கியமாய், நல்ல மன நிம்மதியோடு, சந்தோஷமாய், மேலும் அவர் விதைத்த சேவையின் பலத்தை பார்க்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சேர்ந்து கை வணங்கி வணங்குவோம். ஸ்ரீ குருபியோ நமஹா. என்னோட ஹம்பிள் நமஸ்காரம்ஸ் டு சார் அண்ட் ஆல் எல்டர்ஸ் ப்ரெசன்ட் ஹியர். ஸ்டேஜில் இருக்கிற சீஃப் கெஸ்ட் அண்ட் எல்லா எல்டர்ஸ்க்கு நடுவில் நான் இங்கே இன்றைக்கி நிற்கிறதுக்கே, குரு பூர்ணிமா அன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கே நான் ரொம்ப ஐ கன்சிடர் மை செல்ஃப் பிளெஸ்டு. என்னோட இன்னொரு குரு ப்ரொஃபஸர் சுதா சேஷன் மேடமையும் நான் இன்றைக்கி இங்கே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மேடம் வாஸ் மை அனாட்டமி ப்ரொஃபஸர் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில். ஸோ எப்படி நான் மேடம்க்கு அடியில் ட்ரெயின் ஆனேனோ அதே மாதிரி நான் என்னோட எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் சாருக்கு கீழே பப்ளிக் ஹெல்த் சென்டரில் ஒரு 2-3 இயர்ஸ் ஐசியூவில் மெடிசன் வார்ட்ஸில் ட்ரெயின் ஆகியிருக்கேன். வெரி வெரி பிளெஸ்ஸட். நான் ரொம்ப இன்றைக்கி இங்கே நிற்கிறதுக்கும் சார் கீழே நான் ட்ரெயின் ஆகிட்டு இன்றைக்கி அவர் முன்னாடி அவரோட 100th பர்த்டே அன்றைக்கி நிற்கிறதுக்கு நான் ரொம்ப பிளெஸ்ஸட். இன்றைக்கி சார் பற்றி சொல்லணுன்னா, டுடேஸ் era of medicine, மேம் சொன்ன மாதிரி we are in the super specialist era. எல்லாத்துக்கும் கைக்கு ஒரு டாக்டர், ஷோல்டருக்கு ஒரு டாக்டர், விரலுக்கு ஒரு டாக்டர், நகத்துக்கு ஒரு டாக்டர், அந்த மாதிரி இருக்கிற டேல சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கீழே நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸை நான் ஷேர் பண்ணுறேன். சார் ஓபியில் உட்காந்துருப்பார். இந்த பக்கம் ஒரு பேஷண்ட் வாயில் தெர்மாமீட்டர் இருக்கும், இந்த பக்கம் சார் வேற ஒருத்தருக்கு பிபி பார்த்துட்டு இருப்பார், அந்த பக்கம் ஒருத்தர் இசிஜி எடுக்கிறதுக்கு லீட்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு படுக்க வச்சிருப்பார், இன்னும் இந்த சைடு ஒருத்தருக்கு பேப்ஸ்மியர் எடுத்துட்டு இருப்பார். ஒரே டைமில் 5 பேஷண்ட்டை, நிஜமாவே உங்களால் இந்த காலத்தில் இதெல்லாம் நம்பவே முடியாது, ஒரே டைமில் 5 பேஷண்ட்டை சார் அட் அ டைம் ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நர்ஸ் வந்து, சார் தேட்டர் ரெடியாக இருக்குது, பேஷண்ட் பெட்டில் போட்டாச்சு, அனஸ்தட்டிஸ்ட் நீங்கள் வர தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவா. வந்து இங்கேருந்து உடனே ஓபிலேருந்து போய் ஹெர்னியா ரிப்பேர் பண்ண போவார். அந்த மாதிரி ஒரு டாக்டர்லாம் நிஜமாவே இதுக்கப்புறம் பிறந்து கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன், சார் மாதிரி ஒருத்தர்லாம். அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப அந்த டைமில் ரொம்ப ஷாக் ஆகிருக்கேன். இவ்வளவும் பண்ணுறாரு இவர். இந்த பக்கம் பேஷண்ட்டுக்கு பிபி பார்க்குறாரு, அந்த பக்கம் ஆப்ரேஷன் தேட்டரில் போய் சர்ஜரி பண்ணிருப்பார் ஒரே டைமில். அது அவரால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி நான் ஒரு பெத்தாலஜிஸ்ட், பட் அன்னைக்கு 2006 சார் தான் முதல்ல எனக்கு ஒரு பேப்ஸ்மியர் எடுக்க நான் அவர்கிட்ட தான் கற்றுட்டேன். அதை நான் மறக்கவே மாட்டேன். எவ்ரி டைம் ஐ டூ பேப்ஸ்மியர் எனக்கு சார் ஞாபகம் வரும். ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து ஓபியில் எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த ப்ரொசீஜரே எனக்கு சொல்லி கொடுத்தார். சார் சொன்ன மாதிரி சிவாஜி கணேசன் அந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் அதெல்லாம்
சார் பார்த்தது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பப்ளிக் ஹெல்த் சென்டரில் ₹1 ₹2 கூட கையில் இல்லாத வரவா எவ்வளோ பேரை அவர் எவ்வளோ கைண்ட்னஸோட கொஞ்சம் கூட இவாளுக்கும் அவளுக்கும் அவர் டிஃபரன்ஷியேட் பண்ணவே மாட்டார். யாராக இருந்தாலும் கூப்பிட்டு தோளில் கை போட்டு பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு அவரே அவளுக்கு பிபி பார்த்து அந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் வந்து we can hardly see nowadays. டாக்டர்ஸ் strength lies not just in knowledge but his kindness அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது. சாரோட கைண்ட்னஸ் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, ஈவன் ஆஸ் டாக்டர்ஸ் கூட வார்ட் ரவுண்ட்ஸ் போனோன்னா எங்களை கூட எங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஆனால் திட்டவே மாட்டார், கோவமே பட மாட்டார். எங்ககிட்ட கூட எப்போவுமே கைண்டாக இருப்பார். எல்லாரும் அவரோட வார்ட் ரவுண்ட்ஸில் அவரோட வெறும் அவர் ஃபேஸை பார்த்து அவரோட வேர்ட்ஸை கேட்டு எல்லாரும் பெட்டர் ஆகிடுவா. அந்த மாதிரி அவரோட ஹீலிங் பவர், ஹிஸ் டெடிகேஷன் டு பிஹெச்சி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங், நான் மார்னிங் டியூட்டியில் இருக்கும்போது பார்த்தா மார்னிங் இருப்பார், சம்டைம்ஸ் நைட் டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது பார்த்தா மிட் நைட் வந்து திடீர்னு வார்டில் இருப்பார். சார் எனக்கு நான் நைட் டியூட்டியில் இருப்பேன், நான் அங்கே டியூட்டியில் இருப்பேன், பட் அவர் எதுக்கு அந்த நடுராத்திரியில் அங்கே வந்தார் அப்படின்னு நான் யோசித்து ஆச்சரியப்படுற அளவுக்கு எப்போ எனி டைம் ஆஃப் த டே ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். திடீர்னு ஒரு பேஷண்ட் சிக் ஆகிட்டான்னு கால் வந்தால் உடனே நடுராத்திரியில் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவார். எங்கள் தாத்தா, ஃபார்ச்சுனேட்லி மை தாத்தா வாஸ் அசோசியேட்டட் வித் சார் அண்ட் எம்சி சார். ஸோ நான் தாத்தாவை கேலி பண்ணுவேன், உனக்கு வீடு வந்து ஹோட்டல் மாதிரி போர்டிங் அண்ட் லாட்ஜிங், நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் அங்கே தான் இருக்க ஸ்டே பண்ணுறேன்னு. சாரும் அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனோட பிஹெச்சியில் இருப்பார். ஸோ மே தேர் பி மோர் டாக்டர்ஸ் born like him. விஷ் யூ a very happy birthday சார். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன்.